everybody, I am Dr. Jessica Yolanda. நாங்கள் இப்போ என்ன பேச போகிறோன்னா, நிறைய பேர் அவங்க பேபிஸ் கூட்டிகிட்டு வருவாங்க saying that பல் ஆடிக்கிட்டு இருக்கு ஆனால் விழலை, அது நம்மளே எடுத்துடலாமா அப்படின்ட்டு. வீட்டில் கூட சில பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆடுற பல்ல அவங்களே எடுக்கிறதுக்கு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பிகாஸ் நீங்களாக ரிமூவ் பண்ணுறதை காட்டிலும் அந்த பல் ஏன் ஆடுதுன்னா, கீழேருந்து ஒரு பெரிய பல் மேலே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் இட் புஷஸ் தி அதர் டூத், அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசார்வ் ஆகி அது ஆட ஆரம்பிக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக இன் பொசிஷன் மேலே வரதுக்கு ரெடி அப்படின்னும் போது தான் இந்த மேலே இருக்கிற பால் பல்லே விழும். நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு கீழே இருக்கிற பல் இஸ் நாட் ரெடி டு கம் அவுட். அப்போது உங்களுக்கு அந்த டைம் கேப் கொஞ்சம் ரிஸ்கியாக அமையலாம். ஏன்னா அந்த கேப்பில் உங்களுக்கு ஸ்பேஸ் அங்கே எம்டியாக இருக்கும். மற்ற பல் அங்கே மூவ் ஆக, மேலே இருக்கிற மற்ற பால் பல் அங்கே மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. ஸோ நீங்கள் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு ஆனால் பெரிய பல் வெளியில் ஆல்மோஸ்ட் தெரியுது அப்படின்ற போது நீங்கள் யூ டேக் them to a dentist will remove it like very efficiently. If there is a requirement, they will remove it so that the permanent tooth can erupt completely. Otherwise நீங்கள் வீட்டிலேயே எடுக்கிறதோ இல்லைனா most of the children what they say is, நானே ஆட்டி பார்த்தேன் நல்லா ஆடுது, நாக்கை வச்சு தள்ளி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். And it's better that you don't handle such a situation. So take them to a dentist so that they will remove the tooth if required. And if the permanent tooth is ready to erupt, அப்போ எடுத்துருவாங்க. ஓகேங்களா? So it's better to do that. Thank you.